மே மாதம் 5ஆம் தேதி பாஸ்கா காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமை. தேவன் நம்முடைய நண்பனாக இருக்கிறார். அவருடைய நிறைவான வாழ்வை நாம் ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே ஆண்டவரை பார்த்து செபிப்போமா. நல்ல தகப்பனே, உண்மையான நண்பனை எங்களுக்கு காட்டுகிறவராக இருக்கிறேன். அந்த உண்மையான நண்பனாய் இருந்து எங்களை பாதுகாத்தது. What a friend we have in Jesus, all our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. ஆமாண்டவரே, நீர் உண்மையான நண்பனாய் இருக்கிறீர் என்பதை குறித்து யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 1 17 வசனங்கள் சொல்லுகிறது. அதில் மிகச்சிறப்பாய் 13வது வசனம், தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடம் இல்லை. நான் கட்டளையிடுவதெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என்னுடைய நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி உங்களை பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களுடைய நண்பர்கள் என்றை தந்தையிடம் நான் கேட்ட அனைத்தும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக நண்பர்கள் பல நிலைகளில் இருக்கிறார்கள். மோசே ஆண்டவருடைய நண்பனை போல பேசிக் கொண்டிருந்தார் என்று விடுதலை 33:11 பார்க்கிறோம். யாக்கோபு 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆபிரகாம் நண்பனாக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இதை குறித்து சீராக் புத்தகம் 6வது அதிகாரத்திலே 1000-ல் ஒருவன் தான் உனக்கு நண்பனாய் இருக்க முடியும். எல்லா துன்பத்துயர நேரங்களிலும் எல்லா நேரங்களிலும் உன்னோடு இருப்பவன் தான் நண்பன். அதில் மிகச்சிறப்பாக 14 16 வசனங்கள், நம்பிக்கைக்குரிய நண்பன் பாதுகாப்பான புகலிடம், இஸ் எ ரெஃப்யூஜ். இத்தகைய நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டது போன்றவர்கள். நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவுமில்லை. அது தகமை அளவுகோல். நம்பிக்கைக்குரிய நண்பன் நலமளிக்கும் மருந்து போன்றவர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை இத்தகைய நண்பர்களை கண்டடைவர். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து நற்செய்தியிலே நண்பர்கள் என்று சொல்லுகிற காரணம், நான் என் தந்தையுடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம், நீங்கள் என்னுடைய கட்டளை கிடைத்த அன்பில் நிலைத்திருங்கள். அப்பொழுது நான் சொல்வதெல்லாம் நீங்கள் செய்யும்போது நீங்களுடைய நண்பர்கள். வாட் எவர் ஐ சே, இஃப் யூ டூ இட், நீங்கள் என்னுடைய நண்பர்கள் என்று பணியாளர்கள் என்று நம்மை சொல்லவில்லை. ஏனென்றால் பணியாளருக்கு எஜமான் செய்வது என்னவென்று தெரியாது. ஆனால் அதில் தான் அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். நான் உங்களுடைய நண்பர்கள் என்று சொல்ல காரணம், உங்களிடத்தில் எல்லாவற்றையும் நான் வெளியாக்கிவிட்டேன், எல்லாவற்றையும் உங்களிடத்திலே சொல்லிவிட்டேன். எனக்கென்று எதுவுமே கிடையாது, எல்லாவற்றையும் அறிவித்து விட்டேன். ஆகவே நீங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் தந்தையிடம் பெற்றுக்கொண்டதையெல்லாம் உங்களுக்கு முழுமையாக அர்ப்பணித்து விட்டேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இதோ ஆண்டவர் என்ன நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தந்தை யார்? தந்தை நமக்கு யார்? தந்தையினுடைய அன்பு என்ன? தந்தையுடைய பணிவு என்ன? தன்னுடைய வேலை என்ன? தந்தை எங்கு இருக்கிறார்? எதில் இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? என்றெல்லாம் அந்த உறவை பற்றி மிக தெளிவாக சொல்லி, என் தந்தை உங்கள் தந்தை, என் கடவுள் தந்து போகிறேன் என்று மகளிர் மரியத்தில் சொன்னது போல, அவர் தன்னுடைய தகப்பனை நமக்கு தகப்பனாகும், நமக்கு தன்னுடைய தாயை நமக்கு தாயாகும், தன்னை ஒரு மூத்த சகோதரனாகும், தூய ஆவியானவர் நமக்கு துணையாளராகும், இதோ நமக்காக பரிந்து பேசுகிறவராக கொடுத்து இப்படியாக தன்னுடைய தெய்வீக உறவை நமக்கு பங்கு கொடுக்கிறார். இதனால் எல்லா உண்மைகளை அவர் தன்னை வெளிப்படுத்தி விட்டதுதான். இந்த மறை உண்மை பெரியது. பேசர் 5:33 சொல்லுங்க, மறை உண்மை பெரியது. அந்த உண்மை மறைந்த உண்மையை பல நிலைகளில் ஆண்டவர் நமக்கு உணர்த்தியிருக்கிறார். நாம் அவற்றை தேடி கண்டெடுத்து அந்த பெரும் நிலையிலே பங்கேற்றோம் என்றால் நிறைவான ஆசிரியை பெறுவோம். இதற்காக செபிப்போமா. நல்ல பிதாவே, நீர் எங்களை தகப்பனாக ஏற்றுக்கொண்டு நீர் எங்களை
தகப்பனாயிருந்து எங்களை நண்பர்களாக ஏற்றுக்கொண்ட அனைத்தையும் நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். நீ சொல்வதெல்லாம் நாங்கள் செய்யவும் உடைய சித்தத்தை செய்து செயல்படுத்தி எங்கள் திரும்பி செய்யும். தொடர்ந்து காத்திருக்கும் பரிசுத்தமாக இயேசு ரட்சகருடைய நாம் பிதா சுதன் பரிசுத்தாவின் நாமே ஆசீர்வதிப்பாராக.